திரு மோடி அவர்கள் குறைஞ்சபட்சம் வெற்றி பெற காரணம் என்ன? குறைஞ்சபட்ச வெற்றி அதாவது கொஞ்சமான அளவில் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை படிக்கும்போது குறைஞ்சபட்ச வெற்றினாக்கா ரொம்ப புரியும். மைனாரிட்டி கவர்மெண்ட்டு தான் அவங்களால அமைக்க முடிஞ்சது, ஏன் மெஜாரிட்டி கவர்மெண்ட்டை அமைக்க முடியல, தனி மெஜாரிட்டியில் ஏன் வர முடியலன்னு கேட்குறாங்க. அதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வித காரணம் இருக்குது. ஒன்று, சினிமாலெல்லாம் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, பார்த்தா பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும்னு. அந்த மாதிரி பழக பழக புளிக்கும்னு சொல்லுவாங்க, பழமொழியெலாம் இருக்குது. அதுபோல் 5-10 வருஷம் ஆண்டுகிட்ட ஒருத்தர், ஆண்டு விட்ட ஒருவர், கண்டிப்பாக அது ஒரு வெறுப்புணர்ச்சி இருக்கும் புதுமையின் மீது, அல்லது இந்த 10 வருஷத்தில் ஓட்டு போடாத புதிய புதிய வாக்காளர்களுக்கெல்லாம் வேறு வேறு எதிர்பார்ப்புலாம் இருக்கும். இது ஒரு காரணம். ஆட்சியாளர்கள் மீது சிறு வெறுப்புகள் வழக்கமாக தொடரும். அப்படி வெறுப்பில்லாமல் கண்டினியூ ஜெயிக்கிறவங்க அப்படிங்கிறது வெகு சிலர் தான். அந்த வகையில் 20 வருஷத்துக்கு 25 வருஷமாக ஒரே ஆள் சிஎம்மாக இருந்தார். ஒரிஷாவில் கண்டினியூ 3 முறை ஜெயிச்சிருக்காரு எம்ஜி ராமச்சந்திரன். இப்போ கேரளாவில் 2வது முறைலாம் ஜெயிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் தான் அதெல்லாம் நடக்கும். மாற்றி மாற்றி அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு சொல்லுவோம் பாருங்கள் நம்ம தமிழில் பழமொழி. அக்கறைக்கு இக்கரை பச்சை. இங்கே அது நல்லா இருக்குன்னு நினைக்கிறது, அங்கே இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறது. இந்த மாதிரி நினைக்கிறது மனுஷனோட இயல்பான குணமாக இருக்கிறது. அதனால் இவங்க ஆட்சியை நினைக்கும் போது அவங்க வந்திருக்கலாம் போல இருக்கு, இவங்க ஒன்றுமே செய்யலேன்னு நினைக்கிறது. அதாவது பின்னாடி நிறைய பிரபாகண்டெல்லாம் பண்ணியிருப்பாங்க, அதை நல்லது கெட்டதுன்னு சொல்லி பிரபலப்படுத்திட்டு இருப்பாங்க, பரப்பியிருப்பாங்க, புரளி கிளப்பியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஒப்பீனியன் பேஸ்டு பீப்புள் தான் மக்கள். ஃபேக்ட் பேஸ் பண்ணியெல்லாம் வாழறதில்லை. உண்மை என்ன, எப்பொருள் யாரார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறதுலலாம் உண்மை இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்காமலே இருக்கிற மக்களுக்கு இப்படி தான் இருக்கும். 2வது, பெருசாக எதிர்பார்த்து வந்திருப்பாங்க பாமரர்கள், நம்மளே டகால் நம்மளை கோட்டீஸ்வரன் ஆக்கிடுவாங்கன்னு நினச்சி. அதெல்லாம் நடக்காதுன்ற ஒரு யதார்த்தத்தை உணராமல் மக்கள் எதிர்பார்த்து ஏமாந்து போகிறதா கதை. அதனால் கொஞ்சமாக ஏமாற்றத்தின் அடிப்படையில் சில ஓட்டுகள் குறையிறது இயல்பு. யாருக்கு குறையும் அப்படின்னா, யாரெல்லாம் ஆட்சியில் இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் எல்லா மாநிலங்களையும் அல்லது மத்தியிலையும் சரி, ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு வழக்கமாக அடுத்த எலெக்ஷனில் கொஞ்சம் சரிவுகள் இருக்கும் அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான். இது ஒரு பக்கம். 2வதா, பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்லப்போனால் இந்துத்துவ தத்துவம் தான். அப்படி ஒரு இந்துத்துவ தத்துவத்தில் பெரிய சாதனை எதுவுமே பண்ணலை. ஒரு செக்குலரிசம் அப்படிங்கிற வார்த்தையை ரிமூவ் பண்ண முடியல. ஆட்சியில் இருந்துக்கிட்டு இந்துக்களுக்கு ஆதரவான வார்த்தைகளை பேசவே இல்லை மோடி. கடைசியில் எலெக்ஷன் டைமில் இந்துக்களுடைய சொத்தெல்லாம் வாங்கி முஸ்லீமுக்கு கொடுத்துருவாங்க அப்படி இப்படின்னு 1-2 பேசினார். அந்த பேச்சினால தான் சில ஓட்டுகளே கிடச்சிது. அவர் தன்னோட கொள்கையில் தீர்க்கமாக இருக்கணும். பிஜேபி கிட்ட எதிர்பார்க்கறது மக்கள் என்னன்னா 2 விஷயம். ஒன்று, நேர்மையான அரசாங்கம், ஊழலற்ற அரசாங்கம்னு சொல்லக்கூடியது. இவங்க ஊழலற்ற அரசாங்கம் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஊழல்வாதிகள்னு சொல்லிட்டு தானே மற்றவங்களெல்லாம் ஏற்று தானே நம்ம வரும்போது 10 வருஷத்தில் ஒரு ஊழல்வாதி கூட தண்டிக்கப்படவே இல்லை. ஒரு ஊழல்வாதிகளையும் தண்டிக்கவே இல்லை. ஜெயிலில் போட்டாங்க, அவ்வளோதான். சிதம்பரத்தை கொஞ்ச நாள் போட்டாங்க, ஆனால் அவர் வெளியே வந்துட்டார். இப்போ அவர் கேஸ் என்ன ஆச்சு தெரியல. ராசா கனிமொழி மீதான 2G கேஸு ரீஓப்பன் பண்ணாங்க, அது என்ன ஆச்சு தெரியல. சோனியா காந்தி மேலேயும் ராகுல் காந்தி மேலேயும் கேஸ் இருக்குது, பெயிலில் இருக்கிறாங்க.
அது என்ன ஆச்சு தெரியல. ஒரு மனுஷன் மேலே கேஸ் போட்டால் மட்டும் பத்தாது, கேஸ் நடந்தால் மட்டும் பத்தாது, தண்டனை வாங்கி கொடுக்கணும். தண்டனை வாங்கி கொடுத்தாதான் அது சாதனை. அப்படி இல்லைன்னா வெறும் பழி வாங்குகிற எண்ணம் தான். பழி வாங்குகிற எண்ணமோ இல்லை பிளாக்மெயில் பண்ணுற எண்ணமோ தான் இருக்கும். ஆக ஊழல்வாதிகள் தண்டிக்கப்படவே இல்லை. மோடி கவர்மெண்ட்டில் தண்டிக்கப்பட்ட ஒரே ஆள், ஜெயிலுக்கு போன ஒரே ஊழல்வாதி சசிகலா மட்டும்தான். ஜெயலலிதா கூட போகல, அதுக்குள்ளே அவங்களே போய் சேர்ந்துட்டாங்க. அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது நம்மளாவே புரிந்து கொள்ள வேண்டும். சசிகலா குற்றவாளி அப்படின்னா சசிகலாவுக்கு மேலே இருந்த ஜெயலலிதாவும் அப்படித்தான்ன்றது நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஆனால் சட்டம் அவங்களுக்கு தீர்ப்பு எழுதும்போது இறந்தவங்களுக்கு தீர்ப்பு எழுதுறது இல்லை அப்படிங்கிறதுனால அது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி ஜெயலலிதா செத்து போனதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் சசிகலா மட்டும்தான் ஜெயிலுக்கு போனாங்க 4 வருஷம். மீதி யாருமே போகலைங்க, எல்லாமே போனாங்க, பெயிலில் வெளியே வந்துட்டாங்க. தண்டனை இது வரைக்கும் கொடுக்கப்படலைங்க. அப்புறம் எப்படி நீங்கள் ஊழலை ஒழிச்சிட்டிங்கன்னு நம்புவாங்க மக்கள்? தண்டிக்கப்படணும். இப்போ மீடியாலெல்லாம் ஏதோ கருத்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு பிஜேபிக்காரங்களெல்லாம் ஒரு 600 பேருக்கு இது வரைக்கும் இந்த 3 வருஷத்தில் ஒரு 600 பேருக்கு உள்ள தள்ளி இருக்கிறாங்க டிஎம்கே கவர்மெண்ட். ஆனால் ஒருத்தரும் உள்ளே இல்லை, எல்லாரும் பெயிலை வாங்கின்னு வெளியே வந்துட்டாங்க. கடைசியாக பெரிய ஆள் போராளி திமுக எடுத்து பேசுகிறாரு சவுக்கு சங்கரை கூட வெளியே விட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஜஸ்ட் எல்லாமே ஆவாதம்னு பழி வாங்குற எண்ணம் தான் இருக்குது ஒழிய தண்டிக்க முடியாது. தண்டனை கொடுக்கணும். தண்டனை கொடுத்தா தான் அவன் குற்றவாளி. அது வரைக்கும் குற்றம் சுமற்றப்பட்டவர் தான். ஸோ பிஜேபி எல்லாரையும் ஊழல்வாதின்னு குற்றம் சுமத்துது. யாரை தண்டிச்சுது? இந்த அரசாங்கம் யாருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது? இவ்வளோ மெத்தனமாக இருக்கக்கூடாது. ஏன் இவ்வளோ மெத்தனமாக இருந்தாங்க? அது மக்களுக்கு சந்தேகத்தையும் வெறுப்பையும் கோபத்தையும் கொடுக்கும். அதே போல் ஊழல் ஒரு பக்கம், அது பெருசாக சாதிக்கவே இல்லை. இவங்க ஒரு ஆளை கூட தண்டிக்கவே இல்லை. மதம் சார்ந்த விஷயத்தில் இந்துக்களுக்கு பெரிய சாதனை எதுவுமே பண்ணலை. ஏதோ ராமர் கோயிலை திறந்து வச்சுட்டேன்னு இவர் எங்கே திறந்த? பராசுரன்னு சொல்லக்கூடிய ஒரு வக்கீல் தான் வாதாடி ஜெயிச்சு கொடுத்தார ஒழிய இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு? கவர்மெண்ட் இருந்ததுனால அகைன்ஸ்டாக பேசாமல் இருந்தது, அவ்வளோதான். காசி மேட்ரு முடிஞ்சிச்சா, மதுரா மேட்ரு முடிஞ்சிச்சா, ராமர் மேட்ரு முடிஞ்சிச்சான்னா ராமர் மேட்ரு மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. ஆக இந்துக்களுக்கும் ஒரு ஆறுதல் இல்லை. இன்னும் ஹெச்ஆர்சியில் இங்கே இருக்கிற இந்து அறநிலைத்துறையெல்லாம் ஒழிக்கவே இல்லையாங்க. இந்து அறநிலைத்துறை ஒழிக்கப்படவில்லை, இந்து கோயில்கள் காப்பாற்றப்படவில்லை, ஊழல்வாதிகள் ஜெயிலுக்கு போகவில்லை. அப்போ இந்துக்களுக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு சர்ப்ரைஸ் ஒன்றுமே கொடுக்கல. மாறாக இந்த கவர்மெண்ட்டில் ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு, பெண்கள் போகக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் அந்த மாதிரியான முரண்பாடான வழக்கெல்லாம் இருக்குது. எங்கேயோ காஷ்மீர் சம்மந்தப்பட்ட 1-2 விஷயத்தை மட்டுமே பண்ணி விட்டுட்டு வேறு பெருசாக ஒன்றுமே சாதிக்கலைங்க. அந்த ஆர்எஸ்எஸோட தத்துவ கோட்பாடுகள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படவே இல்லை. 1-2 தான். அதன் காரணமாக தான் முக்கியமாக ஆர்எஸ்எஸ்ஸே ரொம்ப கோவப்பட்டுருச்சு. அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஆர்எஸ்எஸ்ஸுக்கே திருப்தி இல்லைன்னு தான் அர்த்தம். இவங்க மீன்ஸ் பிஜேபி அல்லது மோடி பெரிய அளவில் இந்துக்களுக்கு உதவி செய்யவே இல்லை, இந்துக்கள் பக்கம் நிற்கவே இல்லை. அப்படியே மத சார்பின்மைன்ற மாதிரி ஒரு சமமான இடத்துல சாதகமாகவே இல்லை, இந்துக்களுக்கு சாதகமாகவே நடந்துக்கலை. இந்துக்களுக்கு சாதகமாக திடமான முடிவுகள் எதுவுமே எடுக்கப்படவில்லை. 1. ஊழல்வாதிகளுக்கு எதிராக திடமான முடிவுகள் எடுக்கப்படவில்லை. ஒரு ஊழல்வாதியும் தண்டிக்கப்படவில்லை, ஒரு மதவாதியும் தண்டிக்கப்படவில்லை. ஆக
மென்மையான இந்த போக்குக்கு அவ்வளோதான் ஓட்டு. கடுமையான துணிச்சலான தைரியமான, மோடி எல்லாம் தைரியமான ஆளுன்னு சொன்னாங்க, நடக்கலை. கடுமையான தைரியமான நடவடிக்கைலாம் மேற்கொண்டால் மட்டும்தான் இந்துக்களோட ஓட்டு தொடர்ந்து கிடைக்கும். இதுதான் இவங்க இந்த முறை கொஞ்சமான அளவில் வெற்றி பெற காரணம். அவங்க செல்வாக்கு கொஞ்சம் சரிஞ்சு போயிருக்கிறதுக்கு காரணம் இதுதான். நன்றி, வணக்கம்.